குழந்தையையும் அரசியல் படுத்தி இருக்கிறார் எங்கள் தலைவர். நீங்கள் அதை யோசிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். குழந்தைகள் அரசியல் பேசுகிறது. குழந்தைகளுக்கு வரலாறு தெரியுமா சார்? தமிழகம் கடந்து வந்த பாதைகளும், இந்தியா கடந்து வந்த பாதைகளும், மக்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் தெரியுமா சார்? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் தலைவர் சொல்லுவார் ஒற்றை வார்த்தையில். நீங்கள் ஒரே ஒரு செய்தி, ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடந்துச்சு. சரி. ஒரு 53 வினாடிகள் ஒரு சின்ன டான்ஸை போட்டார். அது எவ்வளவு பற்றிக்கிட்டு போணுச்சு பார்த்தீங்களா? அவர் நடிகர், பேசிக்கிறாங்க ஒரு நடிகர். இருங்க, நான் அதை தான் சொல்ல வரேன். எங்கள் தலைவர் அஞ்சலை அம்மாள் என்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவியை இன்றைக்கு உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா அஞ்சலை அம்மாளை? சத்தியமாக எனக்கெல்லாம் தெரியாது. எங்கள் தலைவர் உருவாக்குனதுக்கு பிறகு தான் எனக்கு அஞ்சலை அம்மாளையை நான் படிக்க தொடங்கினேன். வேலுநாச்சியாரை நம்ம படிச்சிருக்கிறோம் ஏகப்பட்டது. இப்போ முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு தன்னுடைய ஒற்றை மகளை கைக்குழந்தையோடு தூக்கி கொண்டு ஆற்காடு நவாப்படைகளிடம் தஞ்சமடைந்து திண்டுக்கல்லை தலைமறைவு வாழ்க்கை நடத்தி குயிலி என்கிற பேராற்றல் மிகுந்த பெரும்படை தலைவி சிவகங்கை சிவன் கோவிலுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் ஆயுதங்களை, ஆங்கிலேயருடைய ஆயுதங்களை அடித்துரைப்பதற்காக எண்ணெய் கேனோடு போய் நல்லெண்ணெயை தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊட்டி தீப்பற்ற வைத்து ஆயுத கிடங்கில் மோதிய குயிலி. நாங்கள் எங்கள் தலைவியை படித்திருக்கிறோம். அஞ்சலை அம்மாளை எங்கள் தலைவர் சொல்லிதான் படித்திருக்கிறோம்.